அடுத்து இன்னும் ஒரு செய்தி இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையில் பிரபாகரனின் மரணம் தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சிடம் கேள்வி, தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் சிவில் செயற்பாட்டாளர் முன்வைப்பு என்பதான ஒரு தகவல் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. தமிழீழ விடுதலை புலிகள் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் மரணம் தொடர்பில் விவரங்களை பாதுகாப்பு அமைச்சிடம் சிவில் செயற்பாட்டாளரான சிறந்த அமெரிக்க தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கோரியிருக்கிறார். பிரபாகரன் இன்னமும் உயிரோடு இருப்பதாக போலி தகவல்களை பரப்பி கனடாவில் பல்வேறு தரப்பினர் பணம் வசூலித்து வருவதாக அந்நாட்டில் வசிக்கும் புலம்பெயர் நபர் வழங்கிய தகவல் அடிப்படையில் குறித்த கோரிக்கையை முன்வைப்பதாக அந்த நபர் தெரிவித்த விடயங்களும் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணலாம். அதன்படி 2016 ஆண்டு 12ஆம் இலக்க தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழான தகவல் கோரிக்கையில் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் இறுதிச் சடங்கு எப்போது நடத்தப்பட்டது, இறுதிச் சடங்கு எங்கு நடைபெற்றன, இறுதிச் சடங்கு எவ்வாறு செய்யப்பட்டது என்பதாக கோரப்படும். உதாரணமாக தகனமா அல்லது புதைக்கப்பட்ட விவகாரங்களும் இதில் வேண்டும் என்று அந்த விடயத்தில் கோரப்பட்டிருக்கிறது. இறப்பு சான்றிதழ் வழங்கப்பட்டதா, அப்படியானால் அதன் இலக்கம் மற்றும் பிரதேசம் என்ன ஆகிய வினாக்களை உள்ளடக்கிய வகையில் இந்த தகவல் சட்டத்தின் ஊடாக இந்த நபர் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். எனவே சிறந்த என்பவர் தான் இந்த கோரிக்கை முன்வதில் குறிப்பாக கனடா உள்ளிட்ட நாடுகளில் இவ்வாறு அவர் உயிரோடு இருப்பதாக தெரிவித்துக் கொண்டு பல்வேறு தரப்பினர் பணம் வசூலிக்கும் செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். எனவே அந்த விடயத்தை உறுதிப்படுத்துவதற்காக இவ்வாறு தகவல் அறியும் சட்டத்தினூடாக இந்த சிறந்த என்ற நபர் இவ்வாறான ஒரு கோரிக்கையை தகவல் அறியும் சட்டத்தினூடாக முன்வைத்திருக்கிறார் என்பதும் பிரதானமான செய்தியாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது.